ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா 2 கிட்டோட உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ரெக்னன்சியில் என்னோட 2 கிட்டுமே நான் ரிசீவ் பண்ணிட்டேன். இது என்னோட 4th மந்த் செக்கப்புக்கு போனப்போ கொடுத்த என்னோட ஃபர்ஸ்ட் கிட். என்னோட மினி vlogல நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இதில் இருக்க திங்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எடுத்து நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை எடுத்து நம்ம ஓரமாக அப்படியே வச்சிடலாம். இது 5th மந்த்து, அதாவது லாஸ்ட் வீக் நான் போனப்போ எனக்கு கொடுத்த 2வது கிட். இது இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. இதில் என்னென்ன இருக்கிறது நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் எல்லாருக்குமே கவர்மெண்ட்டில் கொடுக்குற நியூட்ரிஷன் கிட். இது எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏரியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா நர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இது போல் ஒரு அட்டை போட்டு தருவாங்க. கவர்மெண்ட்டில் இந்த அட்டை ரொம்ப முக்கியம். அப்பா அம்மா 2 பேரோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம கொடுத்தோன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த கார்டு போட்டு கொடுப்பாங்க. இதில் ஆர்சிஹெச் நம்பர் இல்லைனா பிக்மி நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பேபியோடைய பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கண்டிப்பாக அந்த நம்பர் தேவைப்படும். நீங்கள் ப்ரைவேட்லேயே டெலிவரி பார்க்குற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் நியூட்ரிஷன் கிட்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் இதில் இது போல் ஒரு கப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் காட்டின கிட்டில் இருந்த கப்பு இப்போ டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப ஹாட்டாலாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஜென்ரலாக நார்மலாக தண்ணி குடிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஃபுல் பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால குவாலிட்டி மீடியமாக தான் இருக்கு. ஆனால் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு டவல் கொடுத்துருக்காங்க. இந்த டவல் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பேபி அதாவது டுட்டுக்கும் இது போல் 2 கிட் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் இந்த 2 டவல் வந்திருந்தது. அந்த டைமில் அவன் தலையை ஒரு சைடே திருப்பி படுத்துட்டு இருந்தான். ஸோ 2 டவலுமே இது போல் மடித்து 2 தலைக்கு பக்கத்தில் வச்சுருந்தோம் நாங்கள். ஸோ அவன் நேராக படுக்கிறதுக்காக. ஸோ அப்போ இந்த டவல் அதுக்காக யூஸ் ஆச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம பேபிக்கு துடைக்கிறதுக்கு அதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பியூர் காட்டனாக கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 லைன் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அரேபியன் டேட்ஸ். இது சீட்லெஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 500 கிராம், 2 சேர்த்து 1 kg கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அயன் ரொம்ப தேவை. டேட்ஸில் அயன் இருக்குது. ஸோ டெய்லி நம்ம கம்பல்சரி டேட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நான் எப்படி சாப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் 1 டம்ளர் பால் எடுத்துக்குவேன். அதில் ஒரு 2-3 டேட்ஸ் நல்லா பிச்சு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 minutes சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைப்பேன். இந்த டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் கிடச்சிரும். இன்னும் கூட டேஸ்ட் நல்லா இருக்கணும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் பிடிக்காதவங்க, டேட்ஸ் பிடிக்காதவங்க 2 பேருமே நான் சொன்னதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தி. டெய்லி கூட நீங்கள் அது குடிக்கலாம். ஸோ 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் தேவைப்படும். ஸோ அதுக்காக 2 ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணலாம், பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். பேபி நல்ல வெயிட் கெயின் ஆவாங்க. வயிற்றில் இருக்கும்போதும் சரி, நம்ம ஃபீட் பண்ணும்போது கொடுத்தோன்னா நல்ல பால் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 கிட் கொடுக்கறதுனால நமக்கு மொத்தம் 4 கிடைக்கும். இது ஒன்று 500 கிராம்ஸ். ஸோ ஒரு கிட்டில் மொத்தம் 2 இருக்குது, 1 kg. நமக்கு 2 கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 kgs இருக்குது. ஸோ 2 ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நெய் கொடுத்துருக்காங்க. இது 500 ml நெய் கொடுத்துருக்காங்க. இதில் நெய்யில் DHA நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது குழந்தைக்கு ரொம்ப நல்லது. ஸோ டெய்லி ஃபுட்டில் நம்ம நெய் தாராளமாக சேர்த்துக்கலாம். வெயில் காலம் வந்துடுச்சு, ஸோ கோல்ட் ஆகாது. உங்களுக்கு ஒத்துக்கோன்னா கண்டிப்பாக டெய்லி நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். சாம்பார், காரக்குழம்பு இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைலாம் ஊற்றி சாப்பிட்லாம். அதெல்லாம் தாண்டி வீட்டில் பொங்கல் பண்ணும்போது, பிரியாணி பண்ணும்போதுலாம் இந்த நெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதாவது ஸ்வீட் பிடிக்குன்னா கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ 500 கிராம் நெய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 200 ml அயன் டானிக் கொடுத்துருக்காங்க. அயன் டேப்லெட்டும் கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. நம்ம டேப்லெட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த சிரப் குடிக்கணும்னாலும் குடிக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரு பூச்சி மாத்திரை கொடுத்துருக்காங்க. எல்லா கிட்லேயுமே இது வந்து இருக்கும். ஒரு டைம் வந்து போட்டால் போதும். இயர்லி ப்ரெக்னன்சி அப்போ தான் போடணும். நர்ஸே வந்து சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கிட் கொடுக்கும்போது போட்டுற சொல்லுவாங்க. ஸோ இது வந்து செகண்ட் கிட்டில் இருக்கிறது வந்து தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்க யாருக்காவது கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கிட்டில் இருக்கும்போதே நான் போட்டுட்டேன். ஏரியா நர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நைட்டில் வந்து இந்த டேப்லெட் வந்து போட சொன்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த டேப்லெட் போடுறதுனால உடம்புல அயன் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கிட்டு இது இருக்கிறதுலே ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். இப்போ வந்து இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து கேரி பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் காலியானதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த கிட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? டுட்டுக்கு வந்து இது போல் 2 கிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பாக்ஸ் வந்து அப்போ இருந்தது. அதை நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பேர் வைக்கும்போது அவனுக்கு நிறைய ட்ரெஸ் வந்தது. அவன் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து வச்சுட்டேன். ஸோ ஒரு பாக்ஸ் எடுத்தால் அவனோட ட்ரெஸ், அவனோட லங்கோட், டவல் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ கிளாத்ஸ் அப்படின்னும் போது அந்த கூடை எடுத்தோம்னா நமக்கு கிடைச்சிடும். இன்னொரு கூடையில் நான் என்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அவனுடைய பேர் வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து அவனுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது கூடவே பவுடர், சோப்பு, லோஷன், ஆயில், க்ரீம் இது போல் நிறைய வரும். அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு கிட்டில் வந்து போட்டு வச்சுட்டேன். அதை எடுத்தோன்னா அவனுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அதில் இருக்கும். ஸோ இந்த கிட்டு வரைக்குமே எல்லாமே நம்மளுக்கு மொத்தமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து 2500 வரைக்கும் ஒர்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.